மிகுந்த முக்கியத்துவம் இந்த வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே பங்களித்திருக்கிறார்கள். இதில் 2 விஷயத்தை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, வட இந்தியாவில் பெண்களுடைய வேலைவாய்ப்பு கல்வி எல்லாம் பின்தங்கி இருக்குன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கிட்ட நீங்கள் கேட்கணும். ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்தது, அடிப்படையாக கல்விக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அடித்தளமிட இட தவறியது காங்கிரஸ் கட்சி. அதனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க. இரண்டாவது, கடந்த 11 வருடங்களாக மிக முக்கியமான திட்டங்களான கழிப்பிட வசதியாகட்டும், அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் வங்கி கணக்கு, தொழில் தொடங்குவதற்கான பெண்களுக்கான சிறப்பு திட்டம் முத்ராவிலிருந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான பெண்கள், அதிலும் குறிப்பாக லட்சாதிபதி பெண்கள், சுயஉதவி குழுக்களுக்கான தொழில் உதவிகள் என்று இன்று இந்திய பெண்கள் அடுத்த தளத்திலே வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய பெண்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற இந்த வேளையில் தங்களுடைய அரசியலுக்காக வடக்கு தெற்கு என்ற பிரிவினை அரசியலுக்காக வட இந்திய பெண்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்பது எங்கள் கோரிக்கை. ரோடு சரியில்லைங்கிறது மட்டும் இல்லைங்க, சாலை விபத்தில் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகமாக இருக்கிறது. அது முதலிடம், 2வது இடம் இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே கூட பல்வேறு தொண்டு அமைப்புகள் எல்லாம் கூட ஒன்றாக இணைந்து இந்த சாலை விபத்துகளில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தெல்லாம் கூட அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதிலும் கங்கா மருத்துவமனை சார்பில் இன்னும் கூட நிறைய பேர் சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிற திட்டத்துக்கும் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நல்ல மேடையில் கேமரா முன்னாடி நல்லா தான் இருக்குது திட்டம், ஆனால் மேடைக்கு பின்னால் நடக்கிறத பார்த்தா தான் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு இது ஒரு உதாரணம். இது இன்னொரு ட்ராமா அரசாங்கத்தோட இன்னொரு நடவடிக்கை. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்லை முக்கியமான நபர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியை பற்றி பேச வச்சிருக்கிறது. இன்றைக்கி எத்தனை பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு, இது உங்கள் சாதனை. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல், அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, வேலையாட்கள் பற்றாக்குறை, வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது, ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு இடையில். இதையும் கல்வியில் சிறந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களா அவங்க? அப்போ இதெல்லாம் அவங்களோட டெஃபினேஷனில் வராதா? இது மக்களை ஏமாற்றுறதுக்காக நாடகத்தில் கொஞ்சம் சினிமாக்காரங்க, நான் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சலாக சொல்லலை, துறைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்கள் விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க.